ஓசூரில் மலை கிராம பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து சுவற்றில் துளையிட்டு மது பாட்டில்கள் திருடி வந்த பலே கும்பல் போலீசில் சிக்கியது. திருட்டு பாட்டில்களை கள்ளச்சந்தையில் கைமாற்றி கல்லா கட்டி வந்த களவாணி கும்பலின் பின்னணி என்ன? கிராமங்களில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து சுவரை துளையிட்டு மது பாட்டில்களை திருடி வந்த கும்பல் இவர்கள்தான். திருட்டு மது பாட்டில்களை ஆன்லைனில் விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பாட்டில் களவாணிகளின் பின்னணி என்ன? ஓசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை அருகே திப்பச்சந்திரம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் கடந்த 1ஆம் தேதி மர்ம நபர்கள் சுவற்றை துளையிட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 பெட்டிகளில் இருந்த மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். இது தொடர்பான புகாரில் தென்கனிக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கணேஷ்குமார் தலைமையிலான போலீசார் திருடர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் திங்களன்று தென்கனிக்கோட்டை பஞ்சப்பள்ளி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டதும் அவ்வழியாக வந்த கார் ஒன்று வேகமாக திரும்பிச் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் காரை துரத்திச் சென்று காரில் இருந்தவர்களை மடக்கி விடுத்து விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்தன. பிடிபட்ட ஹரீஷ் மற்றும் தீனா உள்ளிட்ட 5 பேர் குடியாத்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும், திப்பச்சந்திரம் டாஸ்மாக் கடையில் சுவரில் ஓட்டை போட்டு மதுபாட்டில்களை திருடியவர்கள் என்பதும் தெரிய வந்தது. கடந்த ஆண்டு இறுதிக்கோட்டையில் உள்ள மதுபான கடைகளின் சுவற்றை துளையிட்டு மதுபாட்டில்களை திருடியதும் இதே கும்பல் என்பதும் விசாரணையில் அம்பலமானது. மலை கிராம பகுதிகளில் ஆள் நடமாட்டமில்லாமல் இருக்கும் கடைகளை குறிவைத்து மதுபாட்டில்களை திருடிய இந்த கும்பல் குடியாத்தம் பகுதியில் வைத்து ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. திருட்டு மதுபாட்டில்களை விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் இந்த கும்பலால் அரசுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹரீஷ், தினா, நாகராஜ் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்த போலீசார் இவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் பலரை தேடி வருகின்றனர். மலை கிராம பகுதி டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து சுவரை துளையிட்டு மதுபாட்டில்களை திருடி ஆன்லைனில் விற்ற கும்பல் போலீசில் சிக்கியிருப்பது டாஸ்மாக் ஊழியர்களை சற்று நிம்மதியடைய வைத்திருக்கிறது.